நோன்பு கஞ்சி. புனித ரமலான் மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய திருக்குரான் இந்த மண்ணுக்கு இறைவனால் அருளப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மண்ணுக்கு வந்த ஒரு மாதம். அதனால் புனித மாதமாக கொண்டாடப்படக்கூடிய அந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருமே நோன்பு நோற்பாங்க. அந்த நோன்பு அதிகாலையிலிருந்து மாலை வரைக்கும் எச்சிலை கூட முழுங்காமல் எந்த நீராகாரமும் இல்லாமல் நோன்பு நோற்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு இந்த நோன்பு கஞ்சி. அது எப்படி வந்தது அப்படிங்கிற கதையை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு முடித்த உடனே நபி பெருமான் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தான் அந்த நோன்பை முடித்ததாக செய்திகள் அறியப்படுது. அதே மாதிரி நாமளும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தான் நோன்பை முடிக்கணும் அப்படின்னு நிறைய இஸ்லாமியர்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. ஆனால் இந்த பேரிச்சம்பழம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் விளையிறது இல்லைங்கிறதுனால அதை இறக்குமதி பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த மாதிரி இப்போது பேரிச்சம்பழம் கூட சாப்பிட்டு அந்த நோன்பை முடிக்க முடியாத ஆட்களும் இருப்பாங்க இல்லையா? அப்போது ஒவ்வொரு மண்ணிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க மண் சார்ந்த அவங்க கலாச்சாரம் சார்ந்த ஏதேனும் ஒரு உணவை சாப்பிட்டு அவங்க அந்த நோன்பை முடிப்பாங்க. அப்படி நம்முடைய தமிழ் மண்ணில் உள்ள ஒரு உணவு தான் நோன்பு கஞ்சி. அந்த நோன்பு கஞ்சி உலக அளவில் பிரசித்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சீனாலையும் சரி கொரியாலையும் சரி கஞ்சிக்கு கஞ்சினே பேர். அந்த அளவுக்கு கஞ்சி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த நோன்பு கஞ்சி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்து பர்மாவில் போய் ஒரு பெரிய ஹோட்டலை நடத்திட்டு இருந்தவர் முகமது அலி அப்படிங்கிறவர். 1948 அந்த 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஜப்பான் அந்த பர்மா, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ரங்கூன் இருக்குல்ல மியான்மர், அந்த பகுதிகளெல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. அதனால் அங்கிருந்து அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்துடுறார். அதாவது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் காயல்பட்டினம் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் ஊரில் அவர் வரார். அவர் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த அந்த ஹோட்டல் பிஸ்னஸை இங்கேயும் தொடர்ந்து நடத்துகிறாரு. அப்போ அவர் அங்கே கஞ்சி கொடுத்தார், நோன்பு கஞ்சியை கொடுத்தார். அப்போ அந்த நோன்பு கஞ்சியில் சில மாற்றங்களை அவர் பண்ணார். அதாவது வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அது ஒரு விதமாக கலவையாக கொடுக்கும்போது அங்குள்ள மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அதே மாதிரி இதை நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த காயல்பட்டினத்துலேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா பள்ளிவாசல் முன்னாடி நோன்பு நோற்று வர்றவங்களுக்கெல்லாம் மாலையில் அதை அவர் கொடுக்குறார். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சி போயிடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அங்கேயே அவர் ஒரு உணவகத்தில் அதை எல்லாருக்கும் விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறார். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போய் வந்துடுது. அப்படித்தான் இந்த நோன்பு கஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா காயல்பட்டினத்தின் மூலமாக தான் அது பிரபலமாகுது அப்படின்னு சொல்லலாம். காயல்பட்டினம் ரொம்ப முக்கியமான ஒரு ஊருங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா சென்னையில் பார்த்தீங்கன்னா மண்ணடின்னு ஒரு இடம் இருக்குது. சென்னையில் அந்த மண்ணடியில் பார்த்தீங்கன்னா காயல்பட்டினத்தை சார்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் பழைய வியாபார இரும்பு கடையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடை ரொம்ப புகழின் உச்சிக்கு போகிறதுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த காயல்பட்டினம் இரும்பு கடைங்கிறது எப்படி மாறுது, காயலாங்கடைன்னு மாறிடுது. இன்றைக்கி யாரெல்லாம் இரும்பு பழைய வியாபாரம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காயலாங்கடை அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது புகழ் பெற்றிருக்குன்னா எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி இந்த நோன்பு கஞ்சியில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ்ஜு அதுன்னு சொல்லக்கூடிய அந்த அசைவமும் கலக்கிற இது வந்திருக்குங்க. அதுவும் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத்திலேருந்து தமிழகத்துக்கு இஸ்லாமியர்கள் மூலமாக அது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதுவும் காயல்பட்டினத்துலேருந்து தான் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நோன்பு கஞ்சிக்கு எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா நோன்பு கஞ்சின்னு தான் பேர். ஆனால் காயல்பட்டினத்தில் மட்டும் அதுக்கு என்ன பேருனா கறிக்கஞ்சி அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ கறிக்கஞ்சின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே அசைவம் சேர்க்கிற பழக்கம் இருந்திருக்கு. அதாவது வெண்கஞ்சின்னு சொல்கிறது அங்கே பார்க்கலாம் நம்ம, நெய் கஞ்சி, அதுக்கப்புறம் சிக்கன் கஞ்சி, மட்டன் கஞ்சி, ஏன் பிரியாணி கஞ்சின்னு கூட அங்கே நிறைய வகைகள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கஞ்சிங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது இல்லைங்க. இன்றைக்கி எல்லா பள்ளிவாசல்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோன்பு நோக்கிற காலத்தில் எல்லாருக்குமே அந்த கஞ்சியை கொடுப்பாங்க. நமக்கு ரம்ஜான் மாதத்தில் பிரியாணி கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக கஞ்சி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பழக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்முடைய பழைய இலக்கியங்களில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெருஞ்சோறு அப்படின்னு வர்ணிக்கப்படுது. ஒரு மன்னர் வெற்றி பெற்ற வீரருக்கு உணவு அளிப்பதோ அல்லது போர்க்களத்தில் ஈடுபடக்கூடிய வீரர்களுக்கு உணவு அளிக்கிற பழக்கமோ அன்னைக்கே அது இருந்திருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம ஊரில் மாரியம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சி ஊற்றுறது கூட கஞ்சியினுடைய ஒரு வடிவம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு இந்த நோன்பு கஞ்சியினுடைய வரலாறு என்பது மிக நீண்ட ஒரு வரலாறு, நம்முடைய எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.